Hi guys, welcome to Lord Tamil Gaming. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Minecraft SMP சீசன் 2 பார்ட் 2ங்க. அப்புறம் இப்போ ஜிபிடி நானும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்விம்மிங் பூல் கட்ட போறோம். அதுக்கு இன்ஃபினிட் வாட்டர் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு நான் கிளியர் பண்ணல, இது ஜிபி ட்ராக் பண்ணாது. அதுக்கப்புறம் அதை தோண்டிட்டு ஒரே ஒரு பிளாக்கை நான் தோண்டினோம், திரும்பி அதை தோண்டிட்டு திரும்பி அதை தோண்டிட்டு அடுத்து என்ன செய்கிறோன்னா ஸ்விம்மிங் பூல் கட்ட போகிறோம். 11 to 12 செய்ய போகிறோம். 11 to 12 ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்ட போகிறோம். 10 ஓகே 10ல் ஸ்விம்மிங் பூல் கட்ட போகிறோம். இருட்டாயிடுச்சு, சரி போய் தூங்கிட்டு வருவோம். ஜிவிடி ப்ரோ வீட்டில் தான் நம்ம தூங்குவோமா? இல்லை, நம்ம வீட்லேயே தூங்குவோம். எதுக்கு அவர் வீட்டுக்கெலாம் போய் அவரை கஷ்டப்படுத்திட்டு ஸ்லீப்பிங். அப்புறம் நம்ம இங்கே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஏன்னா தண்ணி ஊட்டியாச்சு. அடுத்து நம்ம உடச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இது பிளாக்ஸ் டவுன் பண்ணிட்டு நாங்கள் இங்கே ஸ்லைடிங்கு அப்புறம் ஜம்பிங்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு ஓக்வுட் 16 எதாவது அப்புறம் ஆஃப்லைனில் கொஞ்சம் ஸ்விம்மிங் பூலுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணான்னு அந்த ஆஃப்லைனில் பண்ணியிருப்போம். வீடியோ எடுத்துருக்க மாட்டோம், பட் இது மட்டும் வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா நான் வீடியோ எடுக்க மாட்டேன். அப்புறம் இங்கே என்னமோ சீக்ரெட் பேஸ் இருக்குன்னு அது எங்கன்னே தெரில. அதுக்கப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூலை கட்டிக்கிட்டு இருந்தோங்க. அந்த ஆஃப்லைனில் செஞ்சது அடுத்த பாட்டில் வரும். நான் வேறு ஜிபிடி கரெக்டாக இக்கப்பையில் நானும் வச்சதில் அது வெளியே வந்துக்குது. அப்புறம் மூச்சு முட்டிலாம் சாடிச்சிட்டாங்க. அப்புறம் நான் கஷ்டப்பட்டு செஞ்ச ஸ்விம்மிங் பூலில் ட்ரைடன்ட்டுன்ற 2 பன்னி பசங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீயாக. நியாயமா நீங்களே சொல்லுங்கள் என்னது? அப்புறம் இதை சூப்பராக இருக்கிற கோப் சொன்னைக்க நாங்கள் இதை ப்ளூ டெரகோட்டாலே செய்யலான்னு இருக்கோம். அப்போ தான் கீழே ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பியில் என்ன ரூல்ஸ்னால், ஒருத்தவங்க செய்கிறது இன்னொருத்தவங்க செய்யக்கூடாது. இப்போ நானும் இப்போ எல்டிஜி ப்ரோ ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்விம்மிங் பூல் அதான் ஒரு சாப்பாக வச்சுருக்கோம். இப்போ இதை கேஜிடி ப்ரோவோ இல்லை மிஸ்டர் ஜிடி ப்ரோவோ செய்யக்கூடாது தான் இருக்கும் ரூல்ஸு. ஓகே, இப்போ அந்த எல்டிஜி ப்ரோமா அவன் பேசுவாங்கல்ல. இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு டைல்ஸை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எனக்கு ஹெல்த் வேறு குறைய ஆரம்பிச்சிட்டுங்க. நான் நோட்டே பண்ண மாட்டேன். அப்புறம் தான் மிஸ்டர் ஜிபிடியும் சொன்னார் மேலேருந்து செஞ்சாலே கிடைக்கும்டான்ட்டு. ஆனாலும் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு, அதனால் இப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பாதியில் செத்து போயிட்டேன். திரும்பி இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேங்க. இப்போ தான் அதை செஞ்சேன் அப்படின்னு தான் செஞ்சா அவர் சொன்ன உண்மைட்டு. ஒரு மூச்சிக்கும் 3 பிளாக் உடச்சி 3 பிளாக் வைப்பேன். அங்கே ஜிபி தைக்கிறா இருக்குல்ல, சிங்கம் கலை இறங்கிடுச்சுன்ற மாதிரி. ஜிபிடி ப்ரோ வாழ்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வேறு வாய்ஸ் வர்றது. இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா மூச்சு முட்டி வந்தேன். முட்டி வந்தலாம் பேச சொல்கிறாங்க. அப்புறம் இதான் நம்மளோட கிங் கேம் தமிழ் ஜிபிடி சாரி. அப்புறம் நைட் ஆயிடுச்சுங்க. அப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் தூங்கலான் இருக்கப்பல என்னடா நைட் ஆயிடுச்சு லூசு பைய மாதிரி இங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் நைட்டானே கவனிக்கலை. அதுக்கப்புறம் தான் அது கவனிச்சனே. அப்புறம் க்ரீப்பரை அவங்க வெடிச்சு வச்சுருந்தாங்க, வெடிப்பாங்க. இந்த வீடியோ எடுத்தேன்னா இல்லையான்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்கோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான். அதுக்குள்ளே ஒரு ஸ்கெலிட்டன் மாமா சாடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காண்டாயிட்டு தெரியுமா, இங்கே ப்ரோ பிளேயர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அண்ணேன்னு சொன்னதுக்கு. அப்புறம் ஸ்பைடர்லாம் வந்தாங்க, ஜாம்பிலாம் வந்தாங்க. திரும்பி செத்தேன்னு பார்த்தா ஜிபிடிலாம் நம்மளுக்கு டெலிபோர்ட் பண்ணியிருக்காரா? ஓகே. ஆமாம், இதை விட டெலிபோர்ட்டேஷன் பவரை யூஸ் பண்ணக்கூடாதுல, தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன் காய்ஸ், மன்னிச்சிடுங்க. இதில் மாதிரி. அதுக்கப்புறம் கீழே இறங்கினேன். கீழே இறங்கி
இவ்வளோ கஷ்டப்பட்டு 40 சப்ஸ்கிரைபர் தானே வச்சுருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா அது இதுக்கு தான் கைஸ். ஜெயிக்க முடியுமா? அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். நான் சொன்ன மாதிரியே கிரீப்பர் என் வீட்டை அடிச்சு ஜெயிச்சிச்சு கைஸ். சொன்ன மாதிரியே கிரீப்பர் அவன் வீட்டு வெடிச்சு ஜெயிச்சிச்சு கைஸ். வீட்டை அடைக்கிற பிளான்ல கரெக்டாக சிங்க் ஆயிடுச்சு கைஸ். அப்புறம் இந்த பிளாக்கை போட்டு போட்டு பார்க்குறேன், குறைக்கவே மாட்டேன். ஜிபிடி ப்ரோ என் வீடு தான் ராசா உடஞ்சிச்சு கவலைப்படாதன்னாரு. இப்படி என்ட்ரு மேலே என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க சரியா போட்டு உள்ள இருக்காங்க கைஸ். ஒரு ரூபா கைப்பிட்டு உள்ள வந்துட்டேன் கைஸ். இவர் என்னை தள்ளிவிட்டு போக பார்த்தாரு. உண்மையான பிளான் தான் சொல்ல போனால். அப்பா கட்டியாசுங்க. ஐயோ இன்னும் தப்புதாகவே இருந்துங்க. ஏன் வை ஏன்டா உசுரை வாங்குற டோர் தலையா, ஏன் இப்படி உசுரை வாங்குறா சின்ன பையா. ஐயோ ஸ்பைடர்லாம் ஸ்பைடர் ஏன் வீட்டுக்குள்ளார ஜிவிடி ப்ரோ அடித்து தள்ளிட்டாரு. அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் ஏன் வீட்டில் இருக்காரு? அதான் என்னடா கூப்பிட்ட ஸ்விம்மிங் பூல் கட்டலாமான்னு நான் தானே கூப்பிட்டேன். அவன் அடிக்கிறானா? எண்டு மணி அடிக்கிறான்டா. சரி அப்படியா? ஓகே உனமா நான் வாங்கிட்டு இருந்தேன். அவன்கிட்ட அடி வாங்கினா நான் எங்கே அடி வாங்குறேன்? நானா திருப்பி அடிக்கிறான். உங்களை மாதிரி ஒளிர ஆள் இல்லை. ஓஹோ சரி சரி. ஒரு எங்கே ஒரு ஸ்டாக் ஆயனை கையில் எடுத்துட்டு அப்படியே வெளியே போய் அடிங்க பார்ப்போம் திருப்பி. ஓகே ஆனால் என்கிட்ட ஒரு ஸ்டாக் கையன் கொடுங்க, போய் அடிச்சுட்டு வரேன். ஒன்றும் நீங்கள் மைண்ட் பண்ணிட்டு டைமண்ட் மைண்ட் பண்ணிட்டு போய் அடிங்க. எதுக்கு இங்கே வேற ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க கைஸ். இல்லை கைஸ் என் பேரை டேய் அப்புறம் இதுதான் நம்ம ஜம்பிங் ஏரியா. அப்படியே குடிச்சு விளாண்டோம். அதுக்கப்புறம் ட்ரெய்டன் மாமா அப்பப்போ வந்தாப்புல அவனையும் சாவடித்தோம். அதுக்கப்புறம் இவனை ஏன் சாவடிக்கிறான்னு தெரில. அப்புறம் இவன்கிட்ட ட்ரேட் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். ட்ரேட் பண்ணல, பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண பார்த்தா இப்படியானிய அதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போன பாட்டில் யாருமே சொல்லலை, இந்த பாட்டில் யாரும் சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல கைஸ்? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம்னா வந்து சீக்கிரமாக 50 அடிக்கணும். அதனால நீங்கள் தான் கைஸ் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா 95 அடிச்சாச்சு கைஸ். 95 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சாச்சு. இன்னும் 5 தான் 100 அடிச்சிடலாம். மறக்காமல் ஜிபிடி 2.0க்கு போங்க கைஸ். ஜிபிடி 2.0 கேமிங் காஸ் தமிழ் போட்டு 2.1 போட்டிங்கன்னா வந்துடும் கைஸ். இதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எனக்கு ஒரு 50 ப்ளீஸ். எல்லா ஷார்ட்ஸ்லையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு 50 ப்ளீஸ் கிடைக்குமா? கிடைக்கணும், வேண்டுவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. இப்போ கூட டைலாக் போட்டிருக்கேன், திரும்பி நான் போடவா? திரும்பி போட்டுருன்னா சொல்லுங்கள். அடுத்த இல்லை டெய்லியும் அகெயின் ஒன்ஸ் மோர். நம்மளால எதை ஈஸியாக ஜெயிக்க முடியுமா? அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா.